Hi students, welcome to NDK IAS Academy. So video பலன் எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த ரெடிகேட் செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா எஸ்ஏ எக்ஸாம்ல சரிங்களா எகனாமிக்ஸ் வந்து கண்டிப்பா 5 கேள்வி கேட்பாங்க. அந்த 5க்கு 5மே அடிக்கணும்னா ஓகேவா டக்கு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதனால வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. ஏனா எஸ்ஏ எக்ஸாம்க்கு ஓகேவா ரெகுலரா நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுல எல்லா டாபிக்குமே போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில எகனாமிக்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா. எகனாமிக்ஸ்ல இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி இருக்குல்ல, அந்த விலைவாசியை அதிகப்படுத்துறதும் குறைக்கிறதும் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையை வச்சுதான் ஓகேவா. இப்ப இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசினா என்ன, பணவியல் கொள்கைனா என்ன, அதனால ஏன் விலை உயருது, ஏன் விலை குறையுது, பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, இன்ஃபிளேஷன் என்ன, டிஃபிளேஷன் என்ன, இந்த விஷயங்கள்ல இருந்து எஸ்ஏ எக்ஸாம் வருஷம் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுறாங்க ஓகேவா. அந்த ஒரு கேள்வி அடிக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேவா. கவனத்தை எங்கேயும் செதற விடாம இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏ எக்ஸாம்க்கான ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே ரொம்ப கம்மியான ஃபீஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் எஸ்ஏக்கு ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு ஓகேவா. ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஸ்ஏ ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கைடன்ஸ் வேணும், கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ், மக்கள் ஓகேவா. மக்கள் கைக்கு பணம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க ஓகேவா. இந்தியால பணம் அச்சடிக்கிறது யாரு, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை இந்தியால அச்சடிக்கிறவங்க, பணத்தை சப்ளை பண்றவங்க இவங்க தான், புரியுதா. ரைட், இப்ப ஆர்பிஐல பணம் அச்சடிக்கிறாங்க. ஆர்பிஐ பணம் அச்சடிச்சு அப்படியே பீப்புள் கையில கொடுப்பாங்களா, நம்ம போய் அப்படியே ஆர்பிஐல போய் பணம் வாங்குவோம்னா கிடையாது. அப்ப ஆர்பிஐக்கு பீப்புளுக்கு நடுவுல பேங்க் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க சரிங்களா. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை அடிச்சு பேங்க்குக்கு கொடுப்பாங்க சரிங்களா, பேங்க்குக்கு கொடுப்பாங்க. அப்ப ஆர்பிஐ பேங்க்குக்கு காசு கொடுக்குறப்ப பேங்க் வந்து அதுக்கு வட்டி கட்டணும் கரெக்டா. அதாவது ஒரு வட்டி அடிப்படையில தான் ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்பிஐ பணம் அடிச்சு பேங்க்குக்கு காசு கொடுத்தா அதுக்கு பேர் கடன், புரியுதா. என்ன வட்டியில கொடுப்பாங்கன்னா அதுக்கு பேரு ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ரெப்போ ரேட், தமிழ்ல சொல்லணும்னா ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்ல ரெப்போ ரேட்னா என்ன, ரெப்போ விகிதம்னா என்னன்னு கூட கேட்கலாம். சோ ஆர்பிஐ பேங்க்குக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுத்தா அது என்ன வட்டியில கடன் கொடுப்பாங்கன்னா அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட், ரெப்போ விகிதம், புரியுதா. அப்புறமா பேங்க்ல இருந்து பீப்புளுக்கு பணம் வரும். இப்ப நான் சொல்ற கொஞ்சம் கவனிங்க. இப்ப நம்ம வட்டி கம்மியா இருந்தா கடன் வாங்குவோமா, இல்ல வட்டி அதிகமா தான் கடன் வாங்குவோமா, வட்டி கம்மியா இருந்தா கடன் வாங்குவோம். அப்ப இப்ப ரெப்போ ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்குன்னு வச்சுக்குவோம், புரியுதா. கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கம்மியா இருந்ததுன்னா வட்டி கம்மியா இருக்கேன்னு பேங்க் நிறைய பணத்தை வாங்கிடுவாங்க. அப்ப பேங்க்ல பணம் அதிகமா போகும் எப்ப இந்த ரெப்போ ரேட் கம்மியா இருக்கிறப்ப. ரெப்போ ரேட் கம்மியா இருக்கப்ப பேங்க் நிறைய பணத்தை வாங்கிடும், புரியுதா. பேங்க் பணத்தை வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தா ஒன்னும் டெவலப் ஆகுது. அதை லோன் மக்களுக்கு கொடுத்து அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணதான் பேங்க் டெவலப் ஆகும், புரியுதா. அப்ப பணம் நிறைய வருது ஓகேவா, நிறைய வருது. அப்ப பீப்புள்ஸ் லோன் கொடுக்கணும், புரியுதா. பீப்புளுக்கு லோன் கொடுக்கணும். இப்ப பீப்புள் கடன் வாங்கணும் அப்படின்னா பீப்புளும் வட்டி கம்மியா இருந்தா தானே வாங்குவாங்க. அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு வங்கிக்குமே வங்கி விகிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், புரியுதா. அந்த பேங்க் வந்து பேங்க் ரேட் என்ன பண்ணுவாங்க, குறைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெப்போ ரேட்டை குறைச்சு பேங்க்குக்கு நிறைய பணம் வந்தனால பேங்க் பீப்புளுக்கு லோன் கொடுக்கணும்னு நினைக்கிறனால பேங்க் ரேட் என்ன பண்ணுவாங்க, குறைப்பாங்க. இப்ப பேங்க் ரேட் கம்மியா இருக்கேன்னு பீப்புள்கிட்ட பணம் அதிகமா வரும். மணி சப்ளை, பண பரிமாற்றம், மணி சப்ளை அப்படிங்கிறது பீப்புள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகும் ஓகேவா. பீப்புள்கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வண்டியை நீங்க வாங்கணும், அந்த வண்டியோட விலை வந்து 60K, ஒரு ஸ்கூட்டின்னு வச்சுப்போம் 60,000 இருக்குன்னு வச்சுப்போம், புரியுதா. உங்க கையில 30,000 தான் இருக்கு. அந்த வண்டி உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா கையில 30,000 தான் இருக்கு. நீங்க அந்த வண்டியை வாங்குவீங்களா, வாங்க முடியாது ஓகேவா. இதே 80,000 வந்துச்சுன்னா வாங்கிடலாம். அப்ப உங்களுக்கு ஒரு பொருள் மேல ஆசை இருக்குல்ல, டிமாண்ட் ஒண்ணு ஏற்படுதுல, அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பொருளை பிடிக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க இல்ல, உங்கள்ட்ட இருக்க பணம் தான் அதை முடிவு பண்ணணும், புரியுதா. அப்படிங்கிறப்ப பணம் நிறைய வந்தாலும் ஆசை வரும், டிமாண்ட் அப்படிங்கறது ஏற்படும், புரியுதா. இப்ப இந்த ரெப்போ ரேட் கம்மியாகி பேங்க் ரேட் கம்மியாகி பீப்புள்கிட்ட நிறைய பணம் வந்தனால டிமாண்ட் அப்படிங்கிற ஃபேக்டர் ரொம்ப அதிகமாகும். ஆக்சுவலா டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ரிலேஷன் தான் மொத்த எக்கானமியுமே, புரியுதா. டிமாண்ட்னா தமிழ்ல சொன்னா தேவை, சப்ளைனா தமிழ்ல சொன்னா அளிப்பு, புரியுதா. இது வந்து மக்களுக்கு ஏற்படுற தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா கடைக்காரவங்க பொருளை விற்கிறது, புரியுதா. இப்ப இந்த டிரான்சாக்சன் நடந்து மக்களுக்கு பணம் அதிகமாகி இந்த டிமாண்ட் அதிகமாச்சுல, இந்த டிமாண்ட் இப்படி அதிகமாயிருக்குல்ல, அது சப்ளை சைடுக்கு தெரியாது. நார்மலா சப்ளை பண்றவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில ஆரம்பிச்சு, காய்கறியில ஆரம்பிச்சு, பெட்ரோல் ஆரம்பிச்சு மொத்தத்தையுமே நினைச்சுக்கோங்க.
தங்கம் நகை எல்லாமே. இப்படி திடீர்னு டிமாண்ட் அதிகமான சப்ளை சரி தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள அந்த கடைக்காரவங்க கம்மியான கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க, கம்மியான பொருளை வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு 10 பொருள் இருக்க இடத்துல பணம் நிறைய வந்து 100 பேர் போயிட்டாங்க பொருளை வாங்க, இப்ப பொருளே இல்ல. அப்ப இந்த டிமாண்ட் அதிகமாகி சப்ளை அப்படியே இருக்கிறப்ப ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், விலைவாசி என்ன ஆகும்? உயரும். அப்ப தேவை அதிகமாகி சப்ளை அப்படியே இருந்தா விலைவாசி உயர்ந்துரும். சேம் டைம் டிமாண்ட் அப்படியே இருந்து சப்ளை குறைஞ்சாலும் விலைவாசி உயரும். இது அதிகமான விலைவாசி உயரும், இது குறைஞ்சா விலைவாசி உயரும். அப்ப இது என்ன சொல்லலாம்னா, டிமாண்ட் இருக்குல்ல, இது ரேட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அது தேவை அப்படிங்கிறது விலைவாசிக்கு நேர் விகிதத்துல இருக்கும். தேவை அதிகமான விலைவாசி அதிகமாகும், தேவை குறைஞ்சா விலைவாசி குறையும். சேம் டைம் சப்ளை அப்படிங்கிறது ரேட்டுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், எதிர் விகிதத்துல இருக்கும். சப்ளை குறைஞ்சா ரேட் அதிகமாகும், சப்ளை அதிகமான ரேட்டு குறையும். புரியுதா? அப்ப டிமாண்ட் அதிகமா சப்ளை குறைய குறைய விலைவாசி என்ன ஆயிட்டே இருக்கும்? அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப ரெப்போ ரேட் குறைஞ்சு, பேங்க் ரேட் குறைஞ்சு, டிமாண்ட் அதிகமாகி சப்ளை குறைஞ்சு விலைவாசி உயர்துல, இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். தமிழ்ல சொல்லணும்னா பணவீக்கம். தமிழ்ல சொல்லணும்னா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்ப கடைக்காரன் பார்த்துட்டான் டிமாண்ட் அதிகமாயிருச்சு, மக்கள்லாம் நம்ம கடைக்கு ரொம்ப பேர் வராங்க. புரியுதா? அப்ப சப்ளை என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இது அதிகமாச்சா சப்ளை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. ஓகே, சப்ளை அதிகப்படுத்துவாங்க. ஒரே ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒரு ஆள் போதும், ஓனரே போதும். இப்போ ஒரு 10-15 பொருளை விற்கணும், 20 பொருளை விற்கணும், நிறைய சேல்ஸ் ஆகுது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் தேவை. அப்ப பணவீக்கம் அதிகமாகறப்ப ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகும். அதான் எக்கனாமிக்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குறுகிய காலத்துக்கு பணவீக்கங்கிறது கரெக்டும்பாங்க, ஷார்ட் டேர்மா பாக்குறப்ப இன்ஃபிளேஷன்ங்கிறது கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் இன்ஃபிளேஷன் தேவைதான். ஓகேவா? அப்பதான் எம்ப்ளாய்மெண்ட்லாம் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஓகே, ஆனா சர்டன் ஒரு இடத்துல எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கும், அப்படியே விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கும், டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே ஏன் நடந்துச்சு? ரெப்போ ரேட் கம்மியா இருந்தாலும் நடந்துச்சு. தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். புரியுதா நான் சொல்லிதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ விலைவாசி ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமாயிருச்சுன்னா மக்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பார்ப்பாங்க என்னப்பா விலைவாசி அதிகமாகுது என்னப்பா அப்படின்ட்டு டக்குன்னு ஆர்பிஐ பார்ப்பாங்க, ரெப்போ ரேட் கம்மியா இருந்துருக்கும். அப்ப கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, உடனே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? ரெப்போ ரேட்டை லைட்டா என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே இப்படி ரிவர்ஸா நடக்கும். இப்ப இந்த ரெப்போ ரேட் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, வட்டி அதிகமான பேங்க் கடன் வாங்குமா? வாங்காது. அப்ப பேங்க்ல மணி சப்ளை குறையும். ஆல்ரெடி பணம் நிறைய இருந்து அதை மக்களுக்கு தள்ளணும்னு சொல்லிட்டு பேங்க் ரேட் குறைச்சு வச்சிருந்தாங்க. பேங்க் ரேட் கம்மியா இருந்தா மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப பேங்க்ல பணம் இல்ல, அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்க? பேங்க் ரேட்டை கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்க? அதிகப்படுத்திடுவாங்க. வட்டி அதிகமா இருக்குன்னு பீப்புள் கையில பணம் இருக்காது. ஓகேவா? பீப்புள் கையில பணம் வரது குறைஞ்சிரும். பணம் இல்லாதனால டிமாண்ட் என்ன ஆகும்? அப்படியே குறையும். இப்ப ஆர்பிஐ ரெப்போ ரேட் அதிகப்படுத்தி பேங்க் ரேட் அதிகப்படுத்தி பீப்புள்கிட்ட பணம் இல்லாம டிமாண்ட் குறைஞ்சிச்சுல, அது சப்ளை சரி தெரியாது. சப்ளை என்ன பண்ணிட்டு இருந்தான்? டிமாண்ட் அதிகமா இருக்கு, மக்கள் நிறைய சப்ளை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டே இருந்தான். ஆனா டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, இப்ப மக்கள் யாரும் கடைக்கு வரல. ஓகேவா? இப்ப ஒரு சில பொருட்கள்லாம் வச்சு கூட வித்துக்கலாம், ஒரு சில பொருள் டக்குன்னு வித்தாகணும். என்ன? அப்ப வந்த விலைக்கு வித்து விட்டுருவாங்க. அப்ப விலைவாசி என்ன ஆகும்? அப்படியே குறையும். ஓகே, டிமாண்ட் குறைஞ்சா ரேட்டு குறையும், சப்ளை அதிகமானா ரேட்டு குறையும். புரியுதா? டிமாண்ட் குறைஞ்சா ரேட்டு குறையும், சப்ளை அதிகமானா ரேட்டு குறையும். இப்ப இதுக்கு பேரு டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா பணவாட்டம். இதுக்கு பேரு டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லணும்னா பணவாட்டம். புரியுதா? அப்ப பொருட்கள் சப்ளை குறைஞ்சிருச்சு, என்ன விலைவாசிலாம் குறையுது, அப்ப வேலை வாய்ப்பு என்ன ஆகும்? திரும்ப குறையும். அப்ப பணவாட்டம் அப்படிங்கிறது விலைவாசி எல்லாம் குறையுது, ஓரளவு நல்லா இருக்குனாலும் எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகும்? அதுல குறையும். அப்ப நம்ம எந்த டேர்ம் எடுத்து பேசுறப்பயுமே அதுல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஆனா ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப பணவாட்டம் அப்படிங்கறதா எக்கனாமியை டெவலப் பண்ணிடுவோம். ஏன்னா இப்ப நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இது புரிஞ்சிருச்சா? திரும்ப என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க, அப்படியே சுத்தி நடந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி. இதை பார்த்துக்கிறது ஆர்பிஐ. புரியுதுங்களா? ரைட். இப்ப நான் இன்னொரு விஷயம் பத்தி உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இப்போ பணவீக்கம், இன்ஃப்ளேஷன்னா என்ன ஆகுது? விலைவாசி அதிகமாகுது. இப்படிதானே? இதே பணவாட்டம் டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷனா விலைவாசி என்ன ஆகுது? குறையுது. இப்போ 10 ரூபாய்க்கு வித்த ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு தான் உயர்ந்திருக்கே தவிர பணத்தோட மதிப்பு இல்ல.
10 ரூபாய்க்கு கிடைச்ச பொருள் 100 ரூபாய்க்கு தான் கிடைக்குதுன்னா இந்த 10 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்க முடியுமா? அப்ப முடியல. அப்ப அந்த 10 ரூபாய்க்கு மதிப்பு இருக்கா? இல்ல. அப்ப 10 ரூபாய்க்கு மதிப்பு போயிருச்சு. அப்ப விலைவாசி உயர்ந்தா பணத்தோட மதிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது குறையும். விலைவாசி உயர்ந்தா பணத்தோட மதிப்பு குறையும். அதே விலைவாசி குறைஞ்சா பணத்தோட மதிப்பு அதிகமாகும். ரேட் இன்க்ரீஸ் ஆனா வேல்யூ ஆஃப் த மணி டிக்ரீஸ் ஆகும். ரேட் டிக்ரீஸ் ஆனா வேல்யூ ஆஃப் த மணி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? 100 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருள் இப்ப 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா விலை குறைஞ்சிருச்சு. 100 ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு பொருள் அது 10 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப 10 ரூபாய்க்கான மதிப்பு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? விலை உயர்ந்தா பொருளோட மதிப்பு தான் அதிகமாகுது, பணத்தோட மதிப்பு குறையும். ஆனா விலை குறைஞ்சா பணத்தோட மதிப்பு என்ன ஆகும்? அதிகமாகும். ஓகேவா? அப்ப பண வீக்கம் இன்ஃபிளேஷன் என்ன, பணவாட்டமா டிஃப்ளேஷன் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இந்த ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி பத்தி நமக்கு தெளிவா தெரியணும். ரெப்போ ரேட்னா என்ன, ஓகேவா, அதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்ப டிமாண்ட் அதிகமான விலைவாசி அதிகமாகும், டிமாண்ட் குறைஞ்சா விலைவாசி குறையும், சப்ளை குறைஞ்சா விலைவாசி அதிகமாகும், சப்ளை அதிகமான விலைவாசி குறையும். ஸோ இதுதான் ஒட்டுமொத்த மானிட்டரி பாலிசி, விலைவாசி எல்லாமே. புரியுதா? ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலாவே இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன். கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க, இதுல வேணா கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ முடிக்க மாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன், எஸ்ஐக்கு நம்ம அகாடமில டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். ஓகேவா? அகாடமி ட்ரிச்சில இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸும் போகுது. ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீ. சரிங்களா? சேம் டைம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.